அதே சின்ன மண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இருக்கிறதுலே இதான், இதுவும் ஒரு சின்ன போட்டு அழகாக இருக்கும். இது மலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். தலைவரே, 2 மீன்லாம் பட்டிருக்கா இல்லையா? 400-500 கிடக்கு. இது என்ன நண்டு தலைவரே? இது ஒரு கப்ப நண்டுங்கிறது. அது பஞ்சு சாக்கு நண்டு, சாக்கு மாதிரியே இருக்கு நண்டு, மேலே தோடலாம். சாக்கு நண்டா? வித்தியாசமா இருக்கு, சாக்கு மாதிரியே இருக்கு. அடுத்து இது ஒரு நண்டா? இது என்ன நண்டு? இந்த நண்டு பேர் என்ன? சிலுவ நண்டு. சிலுவ நண்டா? ஓகே. பேர் சிலுவ. இன்னொரு நண்டு கிடக்கு, வித்தியாசமான நண்டு கிடக்கு. இன்னொரு நண்டு கிடக்கு. இது என்ன நண்டு தெரியாது. என்ன நண்டுனே தெரியாதா? ஐயோப்பா, இங்கே பாருங்க, வித்தியாசமா. என்ன நண்டுனே தெரியலையா? இது பேர் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அது மாதிரி இப்போ பார்க்குறேன். இந்த நண்டு இங்கே திரும்புங்க, இங்கே திரும்புங்க, பின்னாடி. இது அதிகமாக கிடைக்காது இங்கே. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாருக்காச்சும் பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. வைங்க வைங்க. அண்ணனுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு நண்டு வந்துருக்கு. என்ன காற்று மரம் கெளுத்தியே கூட காணும். வாரு வாங்க இப்போ நேரத்தை சீசன் கெளுத்திக்கலாம். வலையிலேருந்து எடுக்கிறது தான் கஷ்டம். இல்லை, பொதுவாகவே கிடக்கும். அது குத்திக்க வச்சிருக்கேன். ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு மீன் அந்த குத்திக்காதீங்கன்னு சொல்லி, அது மீன் பேர் என்ன? நெத்தி. புள்ளி நெத்தி. ஒரு புள்ளிக்கு ஒரு கல்பு இருக்கு. இன்னைக்கு பாடம் எப்படி ஓகேவா? சரியா இல்லை. முரல், ஃப்ரெஷ்ஷான முரல். மாவுளா? ஒரே முள்ளு தான் இருக்கும்.